நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம இவ்வளோ நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, வீராவோட கல்யாணம் நிப்பாட்டுமா? எப்படி நிப்பாட்டுவாங்க? என்னன்னு நமக்கு தெரியாம வந்து முழிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. ஆனா கல்யாணத்த வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வீராவே நிப்பாட்டிட்டாங்க. கல்யாணம்லாம் நடக்காது. உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்து மூஞ்சில அடிச்ச மாரி போக சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல, சூர்யா வந்து உண்மைய சொல்லிடுறாங்க நம்ம வீரா கிட்ட. வரதட்சணை வாங்கிட்டு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்களுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. நான் வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறேனா? அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வரதட்சணை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து விறுவிறுன்னு கோவமாக வராங்க. கீழே வந்து எல்லாருமே வந்து ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து பயங்கரமான கோவத்தில் வராங்க. என்ன சார் வரதட்சணை வாங்கிட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நாங்கள் ஒன்றும் அப்படி இல்லையம்மா, சொல்லலையம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு எதுக்கு வரதட்சணை வாங்கியிருக்கீங்க? காசு 1,00,00,000 வெளியில் கார் நிற்கிது. இப்போ என்னடானா நீங்கள் வந்து இதுக்கு மேலே நீங்கள் வரதட்சணை வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒன்றும் வரதட்சணை வாங்கலை. இதெல்லாம் உங்கள் மாமனார் வந்து பிரியப்பட்டு எங்களுக்கு வந்து கொடுக்குறது. அதனால் நாங்களால் தட்ட முடியல. அதனால தான் நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அரவிந்தோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மாறன் வந்து மேலேருந்து இறங்கி வராங்க. என்னடா வெளியில் பயங்கரமான சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி வந்து முந்திக்கிறாங்க. வீரா ஒரு நிமிஷம் அமைதியாரு, உண்மை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் நீ பேசவே கூடாது, உனக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் தூது நீதானா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்க. ஆரம்பத்திலே தெரியும் நீ இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னப்பயே நீ என்கிட்ட வந்து அப்படி இப்படின்னு இல்லாத போலாம் சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு கல்யாணத்தெல்லாம் ஓகே சொல்லும் போதே நான் நினச்சேன் இதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி நீ தான் இருப்பேன்னு அப்பயும் நினச்சேன். இப்போ தெரிஞ்சு போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி போட்டு திட்டிடுறாங்க. இனிமேல் நீ ஒன்றும் பேச வேணாம், பேச வேண்டியதை நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம வீரா வந்து பேசுகிறாங்க. அன்றைக்கே நான் என்ன சொன்னேன், சபையில் வந்து வரதட்சணைலாம் கிடையாது, அப்படி வரதட்சணை கேட்டிங்கன்னா கல்யாணமே வேண்டாம் தானே சொன்னேன். அதையும் மீறி நீங்கள் வந்து வரதட்சணை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நான் அவ்வளோ காசு, காசு நகை எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் வந்து உங்கள் பையனை கல்யாணம் பண்ணணுமா? இதெல்லாம் என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்காங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருமா வீரா, இது வந்து நானாக ஆசைப்பட்டு கொடுத்ததுமா, அவங்க ஒன்றும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்க்காங்க. இல்லைம்மாமா, நீங்களாக கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், பெருந்தன்மையோடு அதை வந்து வாங்காமல் இருந்திருக்கணும். அதை வாங்கிட்டு இங்கே பல்ல இழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே கிடையாது. இல்லைம்மாமா, இல்லை சார், இனிமேல் வந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுல வந்து எந்த துளி அளவு கூட எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. அதனால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதான் நல்லது. இங்கே பாருங்கள், இனிமேல் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம மாறனுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். அப்பா நம்ம ரூட்டு கிளியர், எப்படியோ கல்யாணம் நின்றுச்சு, நம்ம சொல்லாமலே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க, இனிமேல் வீரா நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குஷியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அரவிந்த் வந்து வராரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இந்த பொண்ணு வரதட்சணை வாங்குறோன்னு சொல்லிட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு அவர் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் இங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாருமே இருக்கக்கூடாது, என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, கல்யாணம் எது நின்று போச்சு, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் விரட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.